மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். வீட்டில இருந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுறது எப்படி? என்னால் அங்கே எங்கே அலைய முடியாது. எனக்கு கூட அம்மாவும் அப்பாவும் கூடயே இருந்து என் கூட கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும். ஸோ வீட்டில் இருந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுறது தான் சரியான ஆப்ஷன். பட் இந்த வீட்டில் இருந்து இந்த கவுன்சிலிங் எப்படி அட்டென்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களோட மனசில் இருக்குதுல்ல, அதுக்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கவுன்சிலிங் முடியாது வரைக்கும் நம்மளோட சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கவுன்சிலிங் முடியாது வரைக்கும் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நீங்கள் உங்களோட ஜாப்க்கு போகிறதா இருக்கட்டும், நம்ம ஒரு எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாப்க்கு போறதா இருக்கட்டும், என்னோட சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கூடவே நர்சஸ் ப்ரொஃபைலோட வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கதான் PDF ஃபைல்லாம் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் இந்த கவுன்சிலிங் நடக்கும்போது நிறைய டவுட்ஸ் வரும். அப்ப அந்த வாய்ஸ் நோட் எல்லாமே நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் தான் கொடுப்போம். ஸோ டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ எப்படி கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றது? கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆன்லைன்ல தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ ஆன்லைன்னா என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோட வெப்சைட் இருக்குது. அங்க ஒரு லிங்க் வரும், கிளிக் பண்ணி தான் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும். ஸோ நீங்க கம்ப்யூட்டர் சென்டர்ல போயும் என்ன செய்யலாம் அப்படின்னா கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோட வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணா உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் ஐடி இருக்கும். அதை போட்டு உள்ள போய் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் அட்டென்ட் பண்றீங்கன்னா நீங்க உங்க அம்மா அப்பா இல்ல உங்க பிரதரோ ஆன்ட்டியோ அங்கிளோ யார் வேணாலும் கூட்டிட்டு போகலாம். எனக்கு இந்த கம்ப்யூட்டர் சென்டருக்குலாம் போக முடியாது மேம், ஒரு தடவை கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணக்கே 1000 ரூபா 1500 ரூபா கேட்குறாங்க. வீட்டில இருந்து நான் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டில் ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ இருக்குதுன்னா ரொம்ப வசதி, கஷ்டமே இருக்காது. அண்ட் சரியான ஒய்ஃபையோ இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து மொபைல் டேட்டாவோ இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் வீட்டில இருந்தே உங்களோட கம்ப்யூட்டர்லையும் லேப்டாப்லையும் நீங்கள் வந்து ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த கவுன்சிலிங்கை அட்டென்ட் பண்ணிடலாம். அவசரமாக நீங்கள் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு மட்டும் 4 நாள் டைம் தருவாங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக உட்காந்து எவ்வளவு காலேஜ் இருக்குது, எத்தனை கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுமையாக பார்த்து ரிலாக்ஸாக நிதானமாக உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ இருந்துச்சுன்னா வீட்டில இருந்து நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அட்டென்ட் பண்ணிடலாம். உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போதே உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து லேப்டாப் கொடுத்துருப்பாங்க. அந்த லேப்டாப்பை பயன்படுத்தி இந்த கவுன்சிலிங்கை நீங்கள் ரொம்ப ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். சரி, என்கிட்ட கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ இல்லை மேம், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உங்கள் பக்கத்து வீட்டு அண்ணா கிட்டேயோ அக்கா கிட்டேயோ யாராவது காலேஜில் படிச்சிருக்காங்க, லேப்டாப் வச்சுருக்காங்கன்னா, அண்ணா அண்ணா அக்கா அக்கா இந்த கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டு அவங்களோட லேப்டாப்பில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாம். இல்லை மேடம், பக்கத்துலேயும் யாருக்கிட்டையும் லேப்டாப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்லேயும் ஒன்றும் இல்லை, இருக்கிறது கையில் மொபைல் மட்டும்தான், இந்த மொபைலில் நான் வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மொபைல்லையும் கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஆனால் எக்கச்சக்கமான காலேஜ் வந்து அதில் லோட் ஆகணும், எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து லோட் ஆகணும், பெரிய பெரிய லிஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. அது எல்லாமே வந்து லோட் ஆகிற அளவுக்கு உங்களோட மொபைலும் மொபைல் டேட்டாவும் எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட வீட்டிலையே மொபைலில் என்ன செய்யலாம் அப்படின்னா கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாம். ஆனால் எல்லா டேட்டாவும் உங்களுக்கு மொபைலில் லோட் ஆகுமா அப்படிங்கிறது இங்கே வந்து பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா நீங்கள் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 காலேஜுக்கான கோர்சஸ் எல்லாம் காட்டும். நீங்கள் யோசித்து பாருங்கள், அவ்வளோ நீங்கள் அந்த மொபைலில் உட்காந்து பார்க்குறதும் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். நீங்கள் வந்து மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 நாள் நமக்கு எப்படி இருந்தாலும் டைம் தருவாங்க. அந்த 4 நாளையில் உங்களால் மொபைலில் அட்டென்ட் பண்ண முடியும்னா அட்டென்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா பெட்டர் ஆப்ஷன் நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயோ லேப்டாப்லேயோ அதை வந்து அட்டென்ட் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ உங்களோட வீட்டில் இருந்தே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாம். உங்ககிட்ட ஒரு லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அழகாக குயிக்காக நம்ம வந்து கஷ்டம் இல்லாமல் அட்டென்ட் பண்ணிடலாம். பட் மொபைலில் ட்ரை பண்ணும்போது அதில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். லோட் ஆகாது, உங்களுக்கு வந்து மொபைல் டேட்டா ஃபாஸ்ட்டாக வந்து காலி ஆகிடும், நிறைய காலேஜ் ஒரு வேளை காட்டாமல் போகலாம், லோட் ஆகாமல் இருக்கலாம், நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அளவு எல்லாரும் கம்ப்யூட்டர்லையும் லேப்டாப்லேயும் இந்த கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த டைம் வரும்போது இன்னும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பற்றியும் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுறது பற்றியும் நம்ம நிறைய பேசலாம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.